இல்லை, எடுக்கவும் மாட்டேன். இந்த பிரச்சனையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் எப்படி சார் போதை மருந்து எடுக்க முடியுன்ற மாதிரி அவர் வாக்குமூலம் கொடுத்ததாக இப்போது வரை, அதாவது இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வியாழக்கிழமை மத்தியானம் வந்த செய்திகள் வரை அதுதான் வந்திருக்கு. அதுக்கு மேலே செய்திகள் வந்துச்சா, அப்டேட் ஆச்சுன்னா தெரியாது, பார்க்கலாம். இதுவரை அவர் வீட்டிலிருந்து எந்த போதைப் பொருட்களும் கிடைக்கல. கொஞ்சம் பண பரிவர்த்தனைலாம் நடந்திருக்கு. பண பரிவர்த்தனை கேட்டதுக்கு வெப் சீரிஸ்க்காக கொடுத்தது அப்படின்றாரு. வெப் சீரிஸுக்கு இவர் தயாரிச்சா இவருக்கு தான் பணம் கொடுப்பாங்க. இவர் வேற யாருக்காவது கொடுக்கணும்னா அந்த வெப் சீரிஸ் கம்பெனிக்கு இவர் ஏன் பணம் கொடுக்கணும்னு தெரியல. மேபி வெப் சீரிஸ் எதுவும் ஷூட் பண்ணுறாரா, ஷூட் பண்ணுற செலவுகளுக்காக யாருக்காக கொடுத்தேன்னு சொல்கிறாரான்னு தெரியல. இன்னும் முழுமையான செய்திகள் தொடர்ந்து வரும்னு நினைக்கிறேன். இது ஒரு பெரிய ராக்கெட்டு. நாம் கூட ஆரம்பத்தில் தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். அப்போ சவுக்கு சங்கர் போன்ற நபர்கள்லாம் அடித்து பேசினாங்க, அதெல்லாம் கிடையாது, போதைப் பொருள் இருக்குங்க அப்படின்னு. எப்படா இவ்வளோ தைரியமாக கரெக்டாக சொல்கிறாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இப்போ தான் தெரியுது. அந்த அதிமுக நிர்வாகிகள் தான் இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன சொல்ல வந்திருக்கிறாங்க, டேய் சப்ளை பண்ணுறதே நாங்கள் தான்டா, எங்கள்கிட்டயே போதை மருந்து இல்லைன்னு நீங்கள் சொல்லுவீங்களா அப்படின்ற கோணத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பிரசாத் என்ற நபர் அதிமுகவோட மாநில ஐடி விங்கில் இருந்தார்.